சென்னையில் உரிமைக்காக போராட்டத்தில் பங்கேற்க வந்த மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 1500 ரூபாய் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ள சுமார் 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும். 18 வயதுக்குட்பட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயது வரம்பு பாராமல் உதவித்தொகை வழங்க வேண்டும். வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான சம்பள நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் போராட்டம் நடத்த மாற்றுத்திறனாளிகள் திட்டமிட்டிருந்தனர். அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் குவிந்தனர். பேருந்து மூலம் வந்தவர்களை காவல்துறையினர் பேருந்து நிலையத்தில் வைத்தே அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆங்காங்கே பரபரப்பு நிலவியது. கோரிக்கையானது மாற்றுத்திறனாளிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசுக்கு தெரிவித்தோம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் அரசு துறை எங்களுக்கு அறிவிக்காத காரணத்தினால தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம். உதவித்தொகை வேண்டும் தான் கோரிக்கை வச்சிருக்கோம். ஏரி வேலையதோ 100 நாள் வேலையதோ உதவித்தொகை வேணும் தான் கோரிக்கை வச்சிருக்கோம். 60% வந்து 1500 ரூபாய் தான் தராங்க. அது வந்து 6000 ரூபாயா கொடுங்க. ரெண்டாவது வந்து 75% வந்து 2000 கொடுக்குறாங்க. 2000 வேண்டாம் 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்குறோங்க. மூணாவது வந்து கடும் ஊனப்பட்டவங்களுக்கு வந்து 15,000 கொடுங்க. அவங்களுக்காக பெற்றோர் பாதுகாவலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நாங்க பல டைம் கோரிக்கையோட போராடி கேட்டிருக்கிறோம். இதனிடையே மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். இந்த ஆட்சியில முதலமைச்சர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அவங்க கோரிக்கையை கேட்கக்கூடிய அரசா தான் இருக்கிறோம். அதனால எனக்கு என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபடாம தவிர்த்திடணும். நிச்சயமா அரசு உங்களுக்கு கோரிக்கை கேட்கக்கூடிய அரசு தான். நாங்க கண்டிப்பா இதை வந்து பரிசீலனை செய்வோம். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செஞ்சு ஒரு முடிவு எடுப்போன்றதை நான் வந்து அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாவே உங்கள் மூலமாக இதை வைக்க விரும்புறேங்க. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் 1,11,000 பேர் நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அது நம்முடைய இந்தியாவிலே அதிக அளவு மாற்றுத்திறனாளிகளை 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணி அட்டை போட்டது தமிழகம் தான். அது கடந்த 3 வருஷமா நம்ம தான் முதலிடத்துல இருக்கோம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாவே 100 நாள் வேலைக்குரிய பணம் ஒதுக்கீடு பண்ணல அரசு. அது நேரடியாக அவங்க வங்கி கணக்கு தான் அரசு மத்திய ஒன்றிய அரசு வர வைக்கும். அது வைக்காம இருக்குது. அப்படிங்கும்போது அங்கங்கே கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு நிதி மட்டும் கொடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்குங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அதுவும் எல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாரு. முதலமைச்சர் ஒன்றிய அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறார் அந்த ரூபாயை போட்டு தரணும்னு. அதனால மாற்றுத்திறனாளி கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாக நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று நாங்கள் அதுல உரிய நடவடிக்கை எடுப்போங்க. பேச்சுவார்த்தைன்றது நிச்சயமா பேசுவோம். விரைவில் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதே மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜே அன்பரசன்.